ராம் நாராயண ராம். எங்கள் இந்தியா எப்படி முன்னேறும்? வரவிருக்கும் காலங்களில் நாட்டில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் நிகழும்? இன்று இந்த விஷயத்தை பற்றி விளக்கமாக பேசப்படும். முதல் கட்டமாக நாட்டின் பணத்தை தவறாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அது பெரும்பாலும் சிலரின் பைகளில் தேவையற்ற முறையில் சென்று நிற்கிறது. முந்தைய காலங்களில் இந்தியாவில் பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஏனெனில் அவற்றை தயாரிக்கும் வசதிகள் எங்களிடம் இல்லாமல் இருந்தது. நிதி நிலையும் குறைவாகவே இருந்தது. ஆனால் இன்று இந்தியா பல பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. ஏனெனில் இன்று நாம் செழித்துள்ளோம். எல்லா வகையான வளங்களும் கிடைக்கின்றன. ஆனால் இன்னும் நாட்டின் பெருமளவு பணம் சிலரை மகிழ்விக்க செலவாகிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பூமி ஒன்று, ஆகாயம் ஒன்று, அதேபோல நாடுகளும் ஒன்றாக ஏன் இருக்க முடியாது? நாம் சொத்து உரிமையை துறந்து ஒன்றுபட வேண்டும். அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி மற்றும் மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு உயர வேண்டும். இயற்கை ஒருவருக்கும் ஒருபோதும் பாகுபாடு செய்யவில்லை. சூரியன் ஒருபோதும் நான் இன்று ஒருவருக்கும் ஒளியை அளிக்க மாட்டேன் என்று கூறவில்லை. நிலா ஒருபோதும் தன் ஒளியை யாருக்கும் மறுக்கவில்லை. காற்று ஒரு திசையில் அடிக்க மறுக்கவில்லை. ஆனால் மனிதன் மட்டும் ஏன் பாகுபாடுகளை உருவாக்குகிறான்? ஒருவர் மீது ஒருவர் உரிமை செலுத்துகிறான். இந்த மனநிலையை மாற்ற வேண்டும். ஒன்றே ஒரு மதமும் ஒன்றே ஒரு அரசியலமைப்பும் இருக்க வேண்டும். அது இயற்கையின் மதமும் அரசியலமைப்பும் ஆகும். ஆகாயத்தின் கொள்கைகள், செயல்கள், தர்மங்கள் அனைத்தும் பூமியிலும் செயல்பட வேண்டும். இந்த எண்ணங்களை செயலில் எடுக்க முதலில் நம்மை நாமே சிந்திக்க வேண்டும். மனிதன் எப்படி ஒருவரின் மிகப்பெரிய பகைவராக மாறிவிட்டான் என்பதை புரிந்து கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது விழிப்புணர்வுடன் சிந்தித்தால் எங்கு தவறு செய்கிறோம் என்பதை உணர முடியும். நமது மனசாட்சி சரியானதையும் தவறானதையும் எளிதில் வெளிப்படுத்தும். இயற்கை நமக்கு எல்லாவற்றையும் வழங்கியுள்ளது. மேலும் அது தன்னுடைய விதிகளின்படி செயல்படுகிறது. நாமும் இயற்கையின் விதிகளை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் நிலவாது. நமது நாடு மட்டுமல்ல, உலகையே ஒரு குடும்பமாக கருதினால் யாருக்கும் யாருடன் எந்த சண்டையும் இருக்காது. ஒற்றுமையாக வாழலாம், முன்னேறலாம். நாம் தன்னலமின்றி முன்னேற வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். யாரையும் குறைவாகவோ தனித்துவமாகவோ கருதக்கூடாது. இந்த பூமியில் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்தியா எப்படி புதிய உச்சிகளை அடைகிறது என்று பாருங்கள். இன்று எல்லோரும் ஒருவரை ஒருவர் முந்துவதற்காக ஒரு பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் நமது மனசாட்சியின் வழிகாட்டுதலை பின்பற்றினால் வாழ்க்கை எளிதாகிவிடும். நாம் நமது வாழ்க்கையை சிக்கல்களால் நிரம்பி நிறைந்ததாக கூறுகிறோம். ஆனால் அவற்றை நாமே உருவாக்கியுள்ளோம். நமது மனசாட்சியின் வார்த்தையை கேட்காமல் செயல்படுவதால் இந்த சிக்கல்கள் ஏற்படுகின்றன. நமது மனசாட்சியின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டால் சிக்கல்கள் தாமாகவே தீர்ந்துவிடும். எனவே இயற்கையுடன் இணைந்து செயல்படுங்கள். உங்களின் நற்பண்புகளை நேர்மறையாக வைத்திருங்கள். அன்பும் ஒற்றுமையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். இதை செய்தால் வாழ்க்கை எளிதாகிவிடும். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாமே சிக்கல்களால் சுற்றி வைத்துள்ளோம். தேவையில்லாமல் அதை பிணைந்துள்ளோம். ராம் நாராயண ராம் உங்கள் சிக்கலான வாழ்க்கைக்கு தெளிவையும் திசையையும் வழங்க செயல் புரிகிறார். ஒருவர் ராம் நாராயண ராமுடன் இணைகிற போதே அவருக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்கிறது. இந்த புதிய பார்வை அவர்களுக்கு புதிய ஆற்றலை அளிக்கிறது. மேலும் அவர்களின் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிறது.